இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூரியும் அதனுடைய சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துப்போம். 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் ரவை. நான் 2 கப் மாவு எடுத்துருக்கிறதால 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கறது எப்பவுமே அந்த கலருக்காக. இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் சேர்க்கிறேன். இது முழுக்க ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க விட்டுருங்க. ஓமம் எதற்காக சேர்த்தேன்னா இந்த எண்ணெய் பொருள் சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. வேணுன்றவங்க ஓமம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். தயிர் எதுக்காக சேர்க்குறேன்னா பூரி நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது மாவு பார்த்திங்கன்னா நான் கோபுரமாக எடுத்திருந்தேன். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்பு கரெக்ட் அளவு எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் குறைவாக நம்ம தண்ணியை சேர்த்து பிசையணும். ஸோ இது மாதிரி நம்ம குறைவாக தான் தண்ணி சேர்த்து பிசையணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணீரை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். மாவு எல்லாம் நம்ம தண்ணியோட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கடைசியாக தான் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாவோட நல்லா பிசைஞ்சு விடுங்க. முதல்ல நீங்கள் எண்ணெய் சேர்க்க தேவை கிடையாது. கடைசியாக நம்ம எண்ணெய் சேர்த்து அந்த மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு அதாவது சாஃப்ட் பதத்தை கொண்டு வருவோம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன நீங்கள் பீசஸாக போட்டுட்டிங்கன்னா நமக்கு அழகாக பூரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி சுட வந்துடும். இது போல் அந்த எடுத்த மாவை கையில் நீங்கள் நல்லா இப்படி ரவுண்டாக உருட்டினீங்கன்னா அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். நம்ம தண்ணி அளவை கரெக்டாக சேர்த்து மாவோடு பிசைஞ்சோம்னா நம்ம பூரி திரட்டும் போது நமக்கு நிறைய மாவு தேவைப்படாது. ஒவ்வொரு மாவையும் நம்ம இது போல் திரட்டி எடுத்துப்போம். சின்ன பூரியாக ரவுண்ட் ஷேப்பு நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இது போல் எல்லா பூரியும் நம்ம திரட்டி வச்சுப்போம். எண்ணெய் நல்லா காயினவங்க பூரி செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம காயாமல் சேர்த்தோம்னாலே பூரி நமக்கு உப்பலாக வராது. போட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பூரி எழும்பி வந்துடும். அந்த சர்க்கரை சேர்த்ததுக்கு காரணம் இது போல் மேலே அந்த கோல்டன் கலரில் வர்றதுக்காக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். நம்ம ரவை சேர்த்ததால் இது ரொம்ப நேரமே அப்படியே நமக்கு மொத்தம் பூரியும் சுட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட அது வரைக்குமே நல்லா பூரி நல்லா உப்பலாக அப்படியே இருக்கும். மாவை நம்ம எண்ணெயில் போட்டதும் மேல் பகுதியை நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்துனீங்கன்னா நல்லா பூரி நமக்கு உப்பலாக வரும். பூரியை லைட்டாக நம்ம கடாயில் இப்படி வச்சுட்டு கரண்டியை இப்படி தள்ளினீங்களா அந்த கரண்டியில் தான் நமக்கு நிறைய எண்ணெய் இருக்குமே, அந்த எண்ணெயுமே கீழே ட்ராப் ஆகிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பூரியும் எப்போவுமே உப்பலாக இருக்கும், நிறைய எண்ணெயும் கண்டிப்பாக குடிக்காது. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 400 கிராம் உருளைக்கிழங்கு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், வேக வைக்கும் போது இதெல்லாம் சேர்த்துக்கங்க. விளக்கெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கை 3 விசில் வச்சு எடுத்துப்போம். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க, உருளைக்கிழங்கே சாப்பிட பயப்படுறவங்க கூட இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பும் உளுத்தவங்க பருப்பும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். அதை முதல்ல நம்ம எண்ணெயில் கலந்து விட்டுருவோம். இது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, நமக்கு அந்த உப்புமா பதத்துக்கு லைட்டாக வதக்கினா போதும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துப்போம். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கிறேன். இதே நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்க்கிறேன். கடலை மாவு சேர்த்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துருவோம். எல்லாமே அந்த மசாலாவோட கலக்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் இதை நம்ம குக் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம குயிக்காக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம பூரியோட பரிமாற வேண்டியது தான். இந்த டிப்ஸுங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் உப்பலான பூரி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் எல்லா பூரியுமே சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாமே பூரி உப்பலான பூரி, குறையவே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.